என்னப்பா ஞாயிற்றுக்கிழமை காலையில லைட்டை போட்டு எங்கேயோ கிளம்புற? கறி வாங்க போறேன்டா. கறி வேணுமா மீன் வேணுமா? என்ன கறிப்பா? மட்டன்டா. கறி குழம்பு வேணுமா மீன் குழம்பு வேணுமா? ரெண்டு குழம்பும் நல்லா தான் இருக்கும், ஆனா உடலுக்கு மீன் குழம்பு தான் நல்லது. இது என்ன ஆச்சரியமா இருக்கு? கறி குழம்பு தான் உடம்புக்கு தெம்பா இருக்குன்னு சொல்றாங்க, நீ மீன் குழம்பு நல்லா இருக்குன்ற. தெம்பா தான் இருக்கும், ஆனா அதுல கொழுப்பு நிறைய இருக்கும். மீன் குழம்பு நல்லா இருக்குமா? எப்படின்னு சொல்லலாம் பாப்போம். மீன்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு, அதனால நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. அது நம்ம இதயத்துக்கு நல்லது. அது பிபியை குறைக்கும். அப்ப கறி வேணாம். கறியில இருக்க கொழுப்பு பிபி ஏத்தும். இப்ப நல்லா கறி வாங்குவா மீன் வாங்குவா? மீனுக்கு பிரெயின் ஃபுட்னு ஒரு பேர் இருக்கு, தெரியுமா? பிரெயின் ஃபுட்டா? இது என்னடா பெருசா? மீன் சாப்பிட்டா மூளை வளர்ச்சியும் ஞாபக சக்தியும் அதிகமாகும், ஈஸியா செரிச்சிடும். நீ சொல்றத பார்த்தா அப்ப மட்டன் வேணாம். அதுக்கு சொல்லப்பா, கறி சாப்பிட்டா வயிறு வெயிட்டா இருக்கும், செரிக்க லேட் ஆகும். ஆக மொத்தத்துல உனக்கு கறி குழம்பு வேணாம். அப்படி இல்லப்பா, கறியில புரோட்டீனும் இருக்கு, அயனும் இருக்கு. அது ரத்த சோகையை தடுக்கும். தம்பி, கறி வாங்கின கிணமுல உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துனுக்கு என்ன வாங்கி வர அதை சொல்லு. மீனா கறியா? வாரத்துல 2 நாள் மீன், 1 நாள் கறி. டீல் ஓகேவா? அப்ப இன்னைக்கு மீன் குழம்பு தான் ஓகேவா? மீன் குழம்பு தான், வறுத்த மீன் கிடையாது. ஏன்டா வறுத்த மீன் வேணான்ற? அது எண்ணெயில வேணும்பா, ஆயில் சேவும், அதனால தான் சொல்ற குழம்பு மீன் ஓகேன்னு. கரெக்ட் தான்டா. ஒரு ஏஜுக்கு அப்புறம் கொழுப்பு அதிகமா இருக்க பொருள் சாப்பிடக்கூடாது. நம்ம அப்ப வந்து குழம்பு மீனே சாப்பிடலாம், ஓகேவா? ஓகேப்பா. அழகிய தமிழ் ஜனங்களுக்கு வணக்கம். உடம்ப குறைக்கணும்னா, இதயம் நல்லா இருக்கணும்னா மீன் குழம்பு தான் பெஸ்ட் சாய்ஸ். அடுத்த வீடியோல பாப்போம்.